guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். I am actually heading out to my friend's reception, so I thought I will get ready with you. And மோஸ்ட்டாக அந்த அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு ஒரு ஈவினிங் டைம் வெட்டிங் கெஸ்ட் கிளாம் எப்படி நீங்கள் பண்ணலாம். கிளாம் கூட சொல்ல முடியாது, ஒரு சட்டில் கிளாம் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் too much, it's simple subtle. So அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேட் ஸ்கின் மோட் ஆன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம் எல்லாமே போடணும். பட் அதுக்கு முன்னாடி I am going to correct my eyebrows கொஞ்சோண்டு. I always have இந்த குட்டி சிசர் அண்ட் ட்வீசர் என் கூட. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா I'll just quickly trim it. I have put on some weight guys. விருந்து சாப்பாடு, அப்புறம் வீட்டு சாப்பாடு, இஷ்டமேனிக்கு சாப்பிட்றதுன்ட்டு ஒரு மாதிரி கணக்கே இல்லாமல் வந்து கண்ணா பின்னான்னு உணவு பழக்கம் வந்து போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாக. ஸோ ஐ ஹவ் கெயின் லைக் அரௌண்ட் 2 kgs. யூகேயில் இருந்தபோது ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசியிருந்தேன் நான். அதை ரீசெண்டாக தான் கவனித்தேன். என்னென்னா நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன், நிறைய நடக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நான் வந்துட்டு ஒரு 2 kg ஆச்சும் குறைப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் ஒன்றும் பண்ணல, 2 kg ஏற்றிட்டு தான் வந்தேன் நான். நடக்கி நல்லா ஈக்குவலாக அதுக்கும் மேலேயா சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக பாண்ட்ஸோட இந்த லைட் ஜெல் போட்டுக்கிறேன். இப்போ அமேசானில் உங்களுக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவ் சேல் இருக்குது. 50% 80% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. பியூட்டி, ஃபேஷன், இதர விஷயங்கள்லையும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த சேல் டைம் நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வரக்கூடிய இந்த சேல் டைம் தான். ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு சேல் டைமில் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னுடைய அண்டர் ஏரியாவில் நான் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து சன்ஸ்க்ரீனும் போட்டுக்க போகிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு மேக்கப் பண்ணுறது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் அ குட் ஹேபிட் தான். அக்வாலஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் மை ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். என்னைக்கு அது மாறப்போகுதுன்னு தெரியல, பொறுமையாக மாறட்டும். அது வரைக்கும் இது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் என்னுடைய முகத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் மச் பெட்டர். நான் வந்து இன்னைக்கு ஏசியில் வேற உட்காந்து வேலை செய்யலை. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. அடுத்து லிப் பாம் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் ஒரு கிளாஸி லிப்ஸ் போகிறேன், நோ மேட் ரெட் லிப் லுக். ஸோ லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து லிப்ஸை ப்ரெப் பண்ணி வச்சுப்போம். இது ஒரு பிராண்ட் நியூ ஒன் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம் இன் வேரியண்ட் போமோகிரானட் நம்பர் 5. ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பிங்க் க்ளோ வந்து கொடுக்கும், டிண்ட் கொடுக்கும். ப்ரைமருக்கு I'll go with this one. ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன், மார்ஸோட ப்ரைமர். I'm also planning to try other primers from Mars, பட் எனக்கு இந்த ஒரு கிரிப்பிங் ப்ரைமர், இந்த ஸ்டிக்கி ப்ரைமர்ஸ் வந்துட்டு பிடிச்சிட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இதை விட்டு என்னால் வெளியில் வர முடியலை. I'm using this. இதை என்னுடைய முகத்தில் சென்டர் ஆஃப் மை ஃபேஸில் மெஜாரிட்டி கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அன் ஈவினிங் டைம் ஈவன். ஸோ ரொம்ப மேட்டாக நான் வந்து வச்சுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன். அடுத்து த ட்ரில் ஆரஞ்ச் கன்சீலர், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் உங்களுடைய மேக்கப் பேஸ் வந்து கிரே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மேக்கப் நீங்கள் போடுங்க, ஐ மீன் ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ அதெல்லாம் போடுங்க. போட்டுட்டு எங்கே உங்களுடைய ஃபேஸ் வந்து கிரே ஆகுதுன்றது பாருங்கள். எங்கே கிரே ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இதே இடம் தான் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் போடணும் அப்படின்றது கிடையாது. சிலருக்கு நெத்தி வந்து பிக்மெண்டடாக இருக்கும், இல்லை டேன் ஆகி போயிருக்கும், டார்க் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். சிலருக்கு டார்க் சர்க்கிள் இல்லாமல் முகத்தில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எங்கே தேவையோ அங்கே மட்டும் போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் முகமே வந்து பம்கின் மாதிரி இருக்கும், அது நமக்கு வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே ஐ எம் கோயிங் டு யூஸ் லாக்மேயோட இந்த 9 to 5 ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கூல் கோகோ. என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன், பட் இட்ஸ் பின் ஸோ லாங் லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணி. ஒரு பர்ஃபெக்டான ஷேட் மேட்ச். எனக்கு வந்து இந்த நியூட்ரல் டு கூல் அண்டர் டோனில் இருக்கிறது வந்து அருமையாக வந்து செட் ஆகும் மேட்ச். ஸோ இதை வந்து போட்டுக்கிறேன் என்னுடைய பேஸாக. இன்னைக்கு ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் எனக்கு ஃபவுண்டேஷன் தேவையோ அங்கே மட்டும் போட்டுட்டு நான் வந்து என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஈவனான கோட்டாக என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னுடைய முகம் வந்து காயிற மாதிரி ஒரு ஃபீலே வந்து எனக்கு கொடுக்கல, ஏன்னா ஃபேனில் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுனால. பட் இட்ஸ் ஓகே, எல்லா வாட்டியும் உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக ஏசி போட்டு குழுன்னு உட்காந்து மேக்கப் பண்ணுற மாதிரி அமையாது. ஏசி இருக்கோ இல்லையோ, ஃபேன் இருக்கோ இல்லையோ, ஒரு இடத்துல உட்காருங்க. எனக்குலாம் பயங்கரமாகவே இருக்கும். அதான் நான் நின்று இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் எங்கே போயின்லாம் வந்து மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா செம்மையாக ஸ்வெட்டி மிஸ் ஆகிடுவேன். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ சிட் இன் அ பிளேஸ் அண்ட் டூ மை மேக்கப். பேசாமல் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் லைட்டர் ஷேட் கன்சீலர்,
இது வந்து நான் ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து இன்றைக்கி நான் போட்டுக்க போகிறேன். ஒரே வாட்டி எடுத்ததை மட்டுமே ஒரு கண்ணில் வச்சுட்டு அதுலேருந்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து இன்னொரு கண்ணிலையும் வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது போதும். இதை வந்து மறுபடியும் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சொல்ல மாட்டேன், ரூம் டெம்பரேச்சர் ரூமில் உட்காந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம மேக்கப் வந்து இன்னுமே பெட்டராக வந்து சர்வைவ் ஆகும். அண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் லைக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வெயிலாக இருந்தாலும் சரி, புழுக்கமாக இருந்தாலும் சரி. இப்போ ஆக்சுவலாக எனக்கு புழுங்குது, ஏன்னா வெளியில் மழை பெய்யுது. ஸோ அப்படியே அந்த புழுக்கம் அப்படின்ட்டு வருது. வி ஆர் ஒர்க்கிங் வித் திஸ் டுடே. ஓகே, அடுத்தது இது இனிஸ்ஃப்ரீயோட லூஸ் பவுடர். இதுதான் வாட் இஸ் இது இனிஸ்ஃப்ரீயோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து ஜஸ்ட் இந்த கன்சீலர் போட்ட இடத்த மட்டும் நான் வந்துட்டு செட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நான் வந்து ஜாகிரதையாக பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஃபீல் த ஹீட் ஆன் மை ஃபேஸ். லைக் ஒரு மாதிரி அப்படியே புழுங்குறது, அப்படியே என்னுடைய அப்பர் லிப்லாம் வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்வெட்டில் நான் டைரெக்டாக பவுட்ரு போட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி கேக்கியாக டேக்கியாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு தான் I have to set my face with powder. So before I move on to the upper lip area, மறுபடியும் ஸ்பஞ்சு வச்சு இது மேலே ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக அந்த பவுடரை வந்து செட் பண்ணுறோம். இது கொஞ்சமாக அந்த ஸ்வெட்டையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆஸ் யூ கேன் சி, நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் வச்சு செட் பண்ணேன். லைக் இந்த ஏரியாலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு க்ளோ வந்து தெரியுது, ரைட்? ஸோ நான் வந்து ஃபுல்லாக செட் பண்ணல. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்தது வந்து ஐம் கோயிங் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். மார்ஸோட ஒரு ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ லைக். எனக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் யூஸ் பண்ண பிடிக்கும். பிளாக் மேட் பவுடர் ஃபார் மை ஐப்ரோஸ். குவிக்காக வேலையை முடிக்கும். ஐ பாட் இந்த ஜெல் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ், அதை செட் பண்ணுற மாதிரி டிண்ட் கலரோடு இருக்க மாதிரி. அது வந்து குவிக்காகவே வேலை முடியாது. எனக்கு வந்து ஈஸியாக, கன்வீனியண்ட்டாக, காம்பேக்டாக அண்ட் எனக்கு பிடிச்ச ரிசல்ட் வந்து கொடுக்கணும். அந்த ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியான அந்த ஹேர் ஜெல் போட்டு அந்த ஒரு எஃபெக்ட், அந்த ஒரு வெட்டான லுக் வந்து கொடுக்கும். ஆயிலியான லுக் மாதிரி, வெட்டான லுக் மாதிரி. அது வந்து எனக்கு என்னோடய ஐப்ரோஸில் பிடிக்காது. ஸோ ஒய் யூஸ் இட்? ஜஸ்ட் பிகாஸ் அது மார்க்கெட்டில் இருக்குன்றதுக்காக யூஸ் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு அந்த ரிசல்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ் இட். இல்லைனா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஐ வில் யூஸ் சம் ஐ ஷேடோ. பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு யூஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே. பட் ஐம் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் ஸ்வெட்டிங். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் யூஸ் இட். இது வந்து மேப்ளினோட செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயர். இதுக்கு மேலே நான் வந்துட்டு நிறைய லேயரிங் பண்ண மாட்டேன். பட் ஃபைனலாக ஐ யூஸ் அ ஃபிக்ஸிங் மிஸ்ட். ஸோ செட்டிங் மிஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்கள் மேக்கப் வந்து அழகாக ஸ்கின்னாக பிளெண்ட் பண்ண வைக்கும். செட்டிங் ஸ்ப்ரே கொஞ்சம் செட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் அந்த அளவுக்கு. ஆனால் அது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்து பார்த்துக்காது. பட் இந்த மேப்ளின் ஒன் இஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே, பட் இட் பெர்ஃபார்ம்ஸ் நல்லாவே, கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ டீசன்ட் ப்ராடக்ட் ஃபார் த ப்ரைஸ். அடுத்து மார்ஸோட இந்த டிலி பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் பேலட் வித் ஐ ஷேடோ பேலட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேலட். கலர்ஸ் இருக்குது, இங்கே ஷிம்மருக்கு, ஹைலைட்டருக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஷிம்மர் கலர் இருக்குது, ஒரு காம்பேக்ட் ஷேட் மாதிரி இருக்குது, ப்ளஷ் இருக்குது, கான்டோர் ஆர் ப்ரான்சர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ யா, இட்ஸ் அ நைஸ் பேலட். அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் இட்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டியும் கூட. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரஷ் எடுத்து ஒரு ஐப்ரோஸை நான் வந்து ஐப்ரோஸ் இல்லை சாரி ஐ ஷேடோ போட்டுக்க போகிறேன். இந்த கான்டோர் ஷேட் இருக்குல்ல, இதை வச்சு ஐ ஆம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் பேஸ் ஃபார் மை ஐலிட்ஸ். ஸோ பேஸாகவும் கொடுத்துட்டு அதே ட்ரான்சிஷன்லேயும் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் கையிலையும் பண்ணலாம், பட் நான் தான் சரி ரொம்ப நாள் ஆச்சே லெட் மீ யூஸ் அ ப்ரஷ் அப்படின்ட்டு நான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு 2 ஸ்வைப் என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஷேடோக்காக. இந்த லோவர் லேஷ் லைன் ரொம்ப பிரைட்டாக வச்சுக்காதீங்க. அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து உங்கள் கண்ணை ரொம்ப குட்டியாக காமிக்கும். நிறையா கன்சீலர் போட்டிங்கனாலும் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அது வேண்டாம். அடுத்து என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு ப்ரான்ஸ் கோல்ட் ஷேட் மாதிரி ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்குது அவுட்ஃபிட்டுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்னத்தை போடுறது? இன்னொரு பேலட் எடுக்கணுமா? இதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு 2-3 பேலட் வச்சுக்கிறது வந்து நல்லது. நம்ம டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஷிம்மர் ஷேட்ஸ் போடணும் அப்படின்னும் போது. பட் ஐ எம் டூ லேசி டு கோ அண்ட் கெட் இட். பட் ஐ ஸ்டில் நீட் டு ஃபிக்ஸ் இட். அந்த கான்டோரையும் ஆரஞ்ச் ப்ரௌன் ஷேடையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு கலராக உருவாக்குறேன் என்னுடைய ஐலிட்ஸில். மாதிரி மிக்சிங் வேலை லிப்ஸ்டிக்கில் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஐ ஷேடோன்னு எல்லாத்துலேயும் வந்து பண்ணுறது. ஸோ இதை போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. லுக் முடிஞ்சிட்டு நம்ம வேணும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் இன்னும் அப்படின்னா ஐல் டூ சம்திங்.
இங்கே வந்து என் முகத்தில் வந்து குட்டி குட்டியான முடிகள்லாம் வந்து ஒட்டுது. ஓகே, ஐ ரிமூவ் இட். ஃபேஸஸ் கனடாவோட ஜெல் காஜல் எடுத்துப்போம். ஐ ஸ்டில் ஹேவன்ட் லைக் டிசைடட் கண்ணு மேலே வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி ஐஸாக போகலாமா இல்லைனா எப்படி அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த காஜல் ஃபர்ஸ்ட். இது நல்லா இன்டென்ஸ்லி பிக்மெண்டடாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதனுடைய குவாலிட்டி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது பின்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்மஜர் இருக்குது. இதை வச்சு I'll quickly smudge the lower lash line with my waterline. So yeah, இப்போ இந்த மாதிரி காஜல்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா you don't even need a smudger brush இந்த ஸ்மஜிங் வேலையை பண்ணுறதுக்கு. ஸ்மஜ் பண்ணிவிட்டு I also make sure that my waterline is again like properly tight lined. Okay, let me just smudge the outer third of my eyelids. இது என்னோட ஐ ஷேப்க்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடும் அதை பண்ணிக்கிறேன். எதாவது கரெக்ட் பண்ணணும்னா டக்குன்னு உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓ, ஐ ஹாவ் திஸ் லாக்மேயோட bronze eyeliner. I would very much like to try this, பட் இது என்னுடைய ஐ ஷேடோக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. Do I need this? பரவாயில்ல, போடும், நல்லா தான் இருக்கு. அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. I still need to like correct the inner upper lash line. அதுக்கு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் எடுத்து அந்த ப்ரான்ஸுக்கு ஜஸ்ட் கீழே நான் வந்து போட்டுக்கிறேன். அதை ஃபுல்லாக மறைக்கல. கிறிஸ்பான அவுட்லைன் ஃபார் மை அப்பர் லேஷ் லைனுக்காக இந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன். அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து அந்த ப்ரான்ஸ் லைன் தான். ஸோ we're just going to ignore it. இந்த நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதே நாட் நீடட். அதை நான் ஃபஸ்ட்டே வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கணும். இட் இஸ் வாட் இட் இஸ், பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம மஸ்காரா வச்சுப்போம். மஸ்காராக்கு வந்து மேப்ளினோட பபுள் மஸ்காரா. ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரைட் நவ். ஸோ இதை வந்து நல்லா என்னுடைய லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். அகைன் என்னுடைய ஐஸ் வந்து எனக்கு பாப் ஆனால் ஓகே தான் இந்த லுக்குக்கு. பிகாஸ் லிப்ஸ் நம்ம சட்டிலாக தான் போகிறோம். யூனோ வாட், ஆக்சுவலாக நான் லிப்பு போல்டாக போகிறேன் அப்படின்னா கூட ஐஸ் வந்து போல்டாக தயங்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு ரூல் ஒன்று சொல்லுவாங்க, மேக்கப் ரூல். என்னென்னா நீங்கள் வந்து ஐஸ் சட்டிலாக போகணும் உங்களுடைய லிப்ஸை போல்டாக வச்சுக்கும் போது. அண்ட் லிப்ஸ் வந்து போல்டாக போகலாம், லிப்ஸ் வந்து சட்டிலாக போகலாம் உங்களுடைய ஐஸை நீங்கள் வந்துட்டு போல்டாக வச்சுக்கும் போது அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சதுன்னா நான் வந்து பண்ணிப்பேன். வாட் ஐ ஃபீல், ஹவ் ஐ ஃபீல் அன்றைக்கி பர்டிகுலர் டேக்கு போகிற இடத்துக்கு வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்குமா, அதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக வந்து தோணுச்சு. ஓகே, போல்ட் லிப்ஸ் போல்ட் ஐஸ் போகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா I'll do it. மஸ்காரா நல்லா காயணும். லெட் இட் காஞ்சிஃபை. இப்போ வந்து ஃபேஸை முடிச்சிடலாம். மேப்ளினோட காம்பேக்ட் எடுத்துக்கிறேன் 330. இதை எடுத்துகிட்டு I'm just going to set my under eye area. நான் எப்படி கண்ணுக்கு எக்ஸாக்டாக கீழே போகாமல் அந்த இடத்த செட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரைட்னஸ் மட்டும் கிடைக்கும், உங்கள் கண்ணு சின்னதாகாமல். இந்த மஸ்காரா வச்சுட்டேனேன்னு கொஞ்சம் ப்ரிசைஸாக பண்ணுறேன், இல்லைன்னா ரஃப்பாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெத்தியில் ரொம்ப சாஃப்டாக லைட்டாக நெத்தியோட சென்டரில் ஜஸ்ட் அந்த இடத்த ஹைலைட் பண்ணுறதுக்காக. அப்புறம் டேப் பண்ண மாதிரி அப்பர் லிப் ஏரியாவை செட் பண்ணுறேன். எனக்கு ஸ்வெட் வேறு ஆகிட்டுருக்கு. ஐ ஹேவிங் லைக் ப்ராப்பர்லி ஃப்ளாலஸாக வந்துட்டு செட் மை ஃபேஸ். எனக்கு கொஞ்சம் அந்த நேச்சுரல் லுக் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. நவ் ஐ எம் கோயிங் டு டூ சம் பிரான்சிங் வித் பிரான்சர். மேக்கப் ரெவல்யூஷனோடைய பிரான்சர் இன் ஷேட் ஓஎஸ்எஸ். இது ஓஎஸ்எஸ் கோபி. இது வந்து கோபி. இது வந்து நல்லா அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கும். இது வந்து கான்டோர் ஷேட் மாதிரி இருக்காது, ஒரு மேட் பிரான்சிங் ஷேட் மாதிரி இருக்கும். I'll just generously put this on my jawline because I can't detect my jawline recently. So yeah, I thought I'll wear cream blush. எடுத்துலாம் வச்சேன். Do I have to lipstick போட்டு டிசைட் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு அவுட்லைன் பண்ணிக்கிறதுக்கு ஃபே பியூட்டியோட ஸ்ட்ராப் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அப்பர் லிப்பில் அவுட்லைன் பண்ணலாம் தான் ஒரு வாட்டியும் பண்ணுவேன். ஆனால் அது என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸை வந்து கவர் பண்ணிடும். இட்ஸ் வில் ஒர்க் ஆஸ் ப்ரௌன் லிப் லைனர், ப்ரௌன் கான்டோர், ப்ரௌன் அவுட்லைன் என்னுடைய லிப்ஸ்க்கு. அண்ட் தென் இது வந்து காயட்டும். இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. சுகரோட வியன்னா ரோச்சர் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஐ ஹாவ் டு மியூட் இட் டவுன். ஸோ லெட் திஸ் சிட். நம்ம என்ன பண்ணலான்னா க்ரீம் ப்ளஷ் போடலாமா என்ன அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவோம்.
I'm just going to take a little bit of in the Fae Beauty-ஓட Saucy அப்படின்ற ஷேட் on the back of my hand. கை பின்னாடி தான் எடுக்கணும், நேராக எடுத்துகிட்டு போய் முகத்தில் அப்ளிகேட்டரோட வைக்காதீங்க, நான் சம்டைம்ஸ் அதுவே கொஞ்சம் சொதப்பிடும். ஸோ கையால் நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். கை அண்ட் ப்ரஷ் வுட் ஒர்க் குட் ஃபார் க்ரீம் ப்ளஷஸ். அதுவும் நீங்கள் பவுடர்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது, ஏன்னா அது பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். சம்டைம்ஸ் ஃபார்முலேஷன் நல்லா இல்லைனா அதுவே உங்களுக்கு கேக்கியாக்கும் ஆக்கி விட்டுரும் உங்களுடைய பேஸை. ஸோ பி கேர்ஃபுல், பவுடர் போடுறதுக்கு முன்னாடி போடுறது அட்வைசபிள். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி என்னோடய முகத்தில் போடுறேன். போட்டுட்டு இந்த ஸ்பஞ்சை வச்சு குவிக்காக பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ திருப்பி ஒரே ஒரு வாட்டி காம்பேக்டை வச்சு அண்டர் ஏரியாவை இந்த ப்ளஷோட எட்ஜஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஒரு ஃபுல் ஆன் வெட் டூவி லுக் வந்து வேண்டாம் என் கணத்தில், ஜஸ்ட் ஸ்லைட்லி மேட்டிஃபையிங் இட். தாட் வியன்னா ரோச்சர் ஃப்ரம் சுகர் வுட் டூ, பட் நோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் சட்டிலாக போகணும். லுக் அட் த ஸ்வெட். நான் போயிட்டு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஆகிற ஸ்வெட்டு. ஸோ இது வந்து மார்ஸோட இந்த லிப் காம்போவில் வர ஒரு ப்ரௌன் ஷேட், ப்ரௌன் குயின் ஆஃப் சம்திங், ஐ டோன்ட் நோ, நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். திஸ் இஸ் how I like to create my lip looks. கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டும் கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டான கலரும் கொடுக்கும். ஸோ யா, இது கூடவே ஐ ஹாவ் திஸ் க்ளாஸ். நம்ம லாஸ்ட்டாக டிசைட் பண்ணலாம் போடலாமா என்ன அப்படின்ட்டு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் த லுக் அண்ட் ஐல் பி பேக். ஓகே, இந்த ஃபைனல் டச்சஸ் செம்ம மேண்டேட்ரி எனக்கு, விச் இஸ் கரெக்டிங் மை ஐப்ரோஸ். இப்போ எனக்கு எப்பயுமே இந்த லுக் முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கா, ரொம்ப கிளாமாக இருக்கான்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் சட்டில். ஸோ ஐ எம் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன், ஷேப் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ ஐ டோன்ட் நோ என் மண்டையை நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சேஃபாக விரிச்சு விட்றலாமா. ஆனால் விரிச்சு விட்றதும் ஒரு மாதிரி ரொம்ப யூவாக இருக்குது. ஐ ஆல்சோ டிட் சம்திங் ஃபார் மை ஐலிட்ஸ். நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்தேன், ஏதாவது ஐஷேடோ என்னுடைய அவுட்ஃபிட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஐ காட் திஸ் பிரிக் ஹைலைட்டர் ஃப்ரம் மார்ஸ். அதில் வந்து இங்கே ஒரு கோல்ட் ஷேட் இருக்குது. இது வந்து ஹைலைட்டர் பேசிக்கலாக, பட் ஸ்டில் I just used this in the first corner of my eyelidsல. அங்கேருந்து இப்படி போட்டு இப்படி சாஃப்டாக இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டேன். ஸோ அந்த ப்ரான்ஸ் அண்ட் கோல்டு எல்லாம் கலந்து இப்போ என்னுடைய அவுட்ஃபிட்டோட அது வந்து மேட்ச் பண்ணுது. ஸோ இது வந்து நான் பண்ணிக்கிட்டேன். சரி, பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்ட்டு இந்த மேலே இன்னும் 2 வாட்டி I'm just showing you what I did. And with this the look is done, but I don't know hair என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. Also I need to wear my dupatta. This is the final look. You might have already seen this dress, but I'm reusing it. I like this color, so this is the final look. I'm sweating. Oh, final step, I'm going to use the fixing spray from L'Oreal. This will make sure my face is like proper set for the rest of the night. So okay, I've used quite good amount of it. ஏன்னா அது காலியாகிறதுனால ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இருக்குது. நான் கிரைலின் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இன்னும் வாங்கலை, பட் ஐ எம் ஸ்டில் யூஸிங் இந்த லாரியலோடது. அந்த அளவுக்கு அது வந்து இட்ஸ் ஆக்சுவலாக குட். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபர் டைம், சேல் டைம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பிக் பண்ணிக்கலாம், வாங்கிக்கணும் அப்படின்னா. ஏன்னா பெஸ்ட் டீல்ஸில் இருக்கும், ரைட்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து அமேசானில் உங்களுக்கு கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் நடந்துகிட்ருக்கு. 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு தேவையான பிடிச்ச மாதிரியான ஸ்டாக் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இந்த சேல் டைமில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இந்த லுக் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத தெரியப்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலும் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். I just need you. I don't know what it is you do. I just want you. I just need you.